ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். அஸ்மின் பராத்ம நுனு பாத்மகல்பே இத்வாமித முத்தாபித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசிம் நிருந்திதி வாதாலய வாச விஷ்ணு. இது நாராயணியத்தின் 8வது தசகமாகும். இந்த ஸ்லோகத்தை எப்பொழுதும் குருவாயூரப்பனை நினைத்து இந்த ஸ்லோகத்தை நாம் படித்தால் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், நோயின்மையை பெறலாம். இது மட்டும் இல்லைங்க, ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். குருவாயூரப்பனின் கருணையை நான் சொல்ல போகிறேன். இந்த 4 வரி ஸ்லோகம் இருக்கு இல்லைங்களா, இதை தினமும் 108 தடவை சொல்லி 48 தினங்கள் சொன்னால் நோய் தீரும். ஒரு நாள் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்களுக்கு புற்றுநோய் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு போதுமான பண வசதி இல்லாததுனால அந்த புற்றுநோயை குணப்படுத்த முடியலை. அவங்க என்ன செஞ்சாங்க, கோவிலுக்கு போய் அங்கே யாரோ தெரிஞ்சவங்க இருந்திருக்காங்க. அவங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்க. குருவாயூரப்பனை நினைத்து தினமும் 48 நாட்கள் வரைக்கும் 108 தடவை சொல்லுங்கள், உங்களுடைய நோய் தீரும், கண்டிப்பாக அதை தீர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையே மனசார நம்பி அவங்களும் தினமும் 48 நாட்கள் 108 முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்க. பிறகு மருத்துவரிடம் சென்று பரிசோதனைக்காக போயிருக்காங்க. போய் பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது குருவாயூரப்பனின் கருணை. அவங்களுக்கு அந்த புற்றுநோய் முழுமையாக நீங்கி இருந்தது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இப்போ நமக்கு சின்ன சின்ன வியாதிகளுக்கே அதிகமான ஒரு பரிசோதனைகள் நடக்குது. இந்த எக்ஸ்ரே, ஸ்கேன் அதெல்லாம் அதிகமாக அதெல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சில வைத்தியர்கள் கிட்ட போகும் பொழுது நோய்கள் குணமடைவது இல்லை. அந்த பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க. ஆனால் கடவுளை நம்பி அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்தவங்களுக்கு எத்தகைய ஒரு கருணையை அந்த குருவாயூரப்பன் காமிச்சிருக்கான் பார்த்தீங்களா? அவனை விட ஒரு சிறந்த மருத்துவர் இருக்காங்களா? இன்னும் குருவாயூரப்பன் எத்தனை பேரோட நோய்களை தீர்த்திருக்கான் அப்படின்றத வரவிருக்கும் லீலைகளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாராயணியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகம் ஒரு புற்றுநோயை குணப்படுத்தி இருக்கு. இந்த நாராயணியத்தை எழுதின நாராயண பட்டத்திரியோடைய உடல் முழுக்க இருக்கக்கூடிய பக்கவாதத்தையும் குணப்படுத்தி இருக்கு. அவரால் தலையை கூட அசைக்க முடியாது. குருவாயூரப்பனின் கோவிலில் அமர்ந்து இந்த நாராயணியத்தை 100 நாட்கள் எழுதினாரு. அதையும் நாம் விரிவாக ஒரு பதிவில் பார்க்கலாம். ஏன்னா மிகவும் சுவாரஸ்யமாக அருமையான குருவாயூரப்பனுடைய கருணையை அதில், அவனுடைய லீலையை அதில் செய்திருப்பான். அதை நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நாராயணியம் மட்டும் இல்லை, விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கும் அத்தனை மிக உயர்ந்த ஒரு சக்தி உண்டு. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் தினமும் நாம் கேட்டோம், இல்லைன்னா தினமும் பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் நமக்கு பலவித நன்மைகளை கொடுக்குமாம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உடல் ஆரோக்கியம், நோயின்மை, நீண்ட ஆயுள், சௌபாக்கியம், புத்திர பாக்கியம், அப்புறம் ஐஸ்வர்யம், பதவி உயர்வு, அனைத்து விதமான சகல நன்மைகளையும் தரக்கூடியது விஷ்ணு சஹஸ்ரநாமம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பற்றிய 2 உண்மை நிகழ்வுகளை நான் இப்போ சொல்ல போகிறேன். முதல் விஷயம், ஒரு நாள் ஒரு பெண்மணி அவங்க கோமால போயிட்டாங்க. அப்போ மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு குணமடைவது அப்படின்றது மிகவும் கடினமான விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணியோடைய மகன் என்ன பண்ணியிருக்காங்க, போய் ஒரு ஜோசியரை பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அவர் சொன்னார், குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருந்து எடுத்து இந்த பகுதியை விடாமல் நீங்கள் 3 மாதம்
அவங்களுடைய காதில் சொல்லிக்கொண்டே இருங்க, கண்டிப்பாக அவங்க அந்த நோயிலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த மகனும் வந்தாங்க. அவங்களுக்கு மகள்களும் இருக்காங்க. அதனால் காலையிலிருந்து ஒருத்தர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அந்த பகுதியை திரும்ப 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 அம்மாவுடைய காதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிறகு இரவு இன்னொரு மகள் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் அவங்க சொன்ன பிறகு திரும்பவும் மகன் சொல்வாங்க. இது போல் அவங்களுடைய பிள்ளைகள் திரும்பவும் திரும்பவும் அந்த 3 மாதங்கள் இரவும் பகலும் விடாமல் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அவங்க காதில், அதுவும் ஒரு சின்ன பகுதியை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்! அவங்க 3 மாதங்களில் அந்த கோமாவிலிருந்து எழுந்து வீட்டிற்கு நலமுடன் வந்துட்டாங்க. அப்போது எத்தகைய சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கும் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம்! அந்த நாராயணனுடைய பரிபூரண அருள் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்குது. நமக்காகவே இதை பெருமாள் கொடுத்துருக்காரு அவருடைய அருளால். இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த சங்கராச்சாரியர் மகா பெரியவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்க ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் ஜுரம் இருந்தது. அப்போது எல்லாரும் சொன்னாங்களாம், அவங்களுடைய சிஷ்யர்கள் எல்லாம், நீங்கள் மருத்துவரை பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை, நீ போய் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை என் முன்னாடி படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அவர் முன்னாடி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படித்து முழுவதுமாக முடிச்சிருக்காங்க. அது முடிந்த உடனே அவர் உடல் முழுவதும் வேர்த்து அந்த ஜுரம் இறங்கிவிட்டது. அந்த நோய் பூரணமாக குணமாகிவிட்டது. அப்போது அவ்வளவு பெரிய மகானாக இருந்த அவங்களுக்குமே இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கு. அப்போது நம்மளை போன்ற மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்யும் நினச்சி பாருங்கள். இது போல் பெருமாள் இன்னும் நிறைய அவருடைய லீலைகளை நடத்தி கொண்டே தான் இருக்கார். கிருஷ்ணர் ரூபத்தில், தன்வந்திரி ரூபத்தில். இந்த தன்வந்திரியோடைய அவதாரமும் மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். அதையும் நாம் ஒரு பதிவில் பார்க்கலாம். சரி வாங்க, இப்போது நாம் இந்த மாலை சூட்டிய பக்தையை பற்றி குருவாயூர் கிருஷ்ணனுக்கு மாலை சூட்டிய பக்தை வேற யாரும் இல்லை, மஞ்சுளா என்ற ஒரு பெண். அவங்களுக்கு குருவாயூரப்பன்னா அவ்வளவு ஆசை. அழகாக தினமும் வண்ண வண்ண மலர்களை எல்லாம் சேகரித்து அதில் ஒரு பூமாலையை தொடுத்து குருவாயூரப்பனுக்கு எடுத்து கொண்டு போய் மனதார சமர்ப்பித்து அதை பார்த்து உள்ளம் மகிழ்வாங்களாம். அப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது தினமும் அதை அவங்க தவறாமல் சாயங்கால நேரத்தில் செய்வாங்களாம். ஒரு நாள் அவங்க அந்த மாலையெல்லாம் தொடுத்து பாட்டு பாடி தொடுப்பாங்களாம். பெருமாளுடைய புகழை பாடி, கிருஷ்ணனுடைய புகழை பாடி. அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம். அதுபோல குருவாயூரப்பன் அந்த கிருஷ்ணன் முழுமையும் தேன் போன்றவன், முழுமையான மதுரமானவன். அந்த மதுராதிபதி மதுரமானவன். அவனை நினைத்து நினைத்து உருகி உருகி அவங்க மாலை கட்டி அன்னைக்கு எடுத்துட்டு போகும் பொழுது கோவிலுடைய நடை மூடிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்பவும் வருத்தம் ஆயிடுச்சு. எப்படி இந்த மாலையை குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க. உடனே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது குருவாயூரப்பனுடைய மிக சிறந்த பக்தரான பூந்தானம் குருவாயூரப்பனை தரிசனம் செஞ்சுட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருந்தார். அவர் இந்த மஞ்சுளா உட்கார்ந்து அமர்ந்து அழுது கொண்டு இருப்பதை பார்த்துட்டு, என்னம்மா ஆச்சு, ஏன் அழுவுற அப்படின்னு கேட்கும் பொழுது மஞ்சுளா சொன்னாங்க, இல்லை ஐயா, நான் இந்த மாதிரி மாலை எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு என்னால் என்னுடைய குருவாயூரப்பனுக்கு இந்த மாலையை சாத்த முடியலை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உடனே பூந்தானம் சொன்னார், அம்மா,
கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் இருப்பவர். அது மட்டும் இல்லாமல் அவர் பாவகிராகி ஜனார்த்தனா, அதாவது பக்தர்களுடைய பாவத்தை அப்படியே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவர். நீங்கள் இந்த மாலையை இந்த அரச மரத்தடியிலேயே எப்படி கிருஷ்ணருக்கு நீங்கள் சாத்துவீங்களோ அதே பாவனையோட அதே பக்தியோட இங்கே நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னார். உடனே இவங்களும் சமாதானமாகி அதே போல் அந்த மாலையை எடுத்துகிட்டு போய் அந்த அரச மரத்துக்கு அடியில் வச்சுட்டு கிருஷ்ணருக்கு சாத்தினா மாதிரி நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் கோவில் திறந்தாங்க. நடை திறந்த உடனே அர்ச்சகர் ஒவ்வொரு மாலையாக குருவாயூரப்பன் மேலே இருந்து பழைய மாலையை எடுக்க ஆரம்பித்தார் மங்களஹாரத்திக்காக. அப்போது பூந்தானமும் காலையில் மங்களஹாரத்தி பார்க்குறதுக்காக வந்திருந்தார். ஒரு மாலை மட்டும் குருவாயூரப்பன் மேலே இருந்து எடுக்கவே முடியலை. ஏன் இந்த மாலையை எடுக்க முடியலன்னு ரொம்ப எல்லாரும் குழம்பி போயிருந்தாங்க. அப்போது பூந்தானம் ஐயாவுக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, இது நேத்திக்கு மஞ்சுளா சாத்தின மாலை, இது கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அரச மரத்தடியில் நம்ம தானே கிருஷ்ணருக்கு சாத்திரதா நினச்சி இங்கே வச்சுட்டு போமான்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்தது. உடனே அவர் சொன்னார், மஞ்சுளா சாத்தின மாலை தான் இது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாலை அப்படியே குருவாயூரப்பன் மேலே இருந்து கீழே விழுந்துருச்சு. குருவாயூரேகாதசி தொழுவான் போகும்போள் வழி காட்டுக நாராயண ரூபம் കളറുമ്പോൾ ആത്മാവാം പശുവേ നിന്നാവിൽ അമൃതം പോലൂറിടുക നാരായണ നാമം ഹരിനാരായണ നാമം. அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது மஞ்சுளாவுடைய பக்தி எத்தகைய பக்தி அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் குருவாயூரப்பனுக்கு எவ்வளவு கருணை இருந்தால் அந்த பூட்டி இருந்த கோவிலில் அவங்க வெளியில் இருக்கக்கூடிய அரச மரத்தில் சாத்தின மாலையை இவர் எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டாரு இல்லைங்களா. அந்த இரவு முழுக்க கிருஷ்ணர் அந்த மாலையை போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அத்தனை கருணை மஞ்சுளா கிட்ட அவர் காமிச்சிருக்காரு. உடனே மஞ்சுளாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மஞ்சுளா ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. குருவாயூரப்பான்னு சொல்லி மனமுருகி வேண்டுனாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால் இந்த மரம், அந்த அரச மரம் இருக்கும் இல்லைங்களா, அது கோவிலுக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு வாசலில் இந்த அரச மரம் இருக்குது. அதோடைய பெயரே இப்போ மஞ்சுளால் ஆள் அப்படின்னு வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா மஞ்சுளத்தரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அது முன்னாடி ஒரு கருடர் வச்சு அந்த மாதிரி அந்த இடத்த அழகாக பராமரிச்சிருக்காங்க. இப்போவுமே நம்ம குருவாயூர் கோவிலுக்கு போகும் பொழுது அந்த மஞ்சுளாவில் நம்ம பார்த்து வணங்கலாம். இத்தனை பக்தர்களுக்கு கருணை செய்து அதற்கான சாட்சியையும் உருவாக்கி வச்சிருக்காரு. எதனால் குருவாயூரப்பனை பூந்தானம் பாவகிரகி ஜனார்த்தனான்னு சொன்னார் அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன பாவத்தில் நம்ம அவரை நேசிக்கிறோமோ, என்ன பாவத்தில் அவர்கிட்ட நம்ம பக்தி செய்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்வார். கிருஷ்ணரிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு மிக்க பக்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோபிகைகளோட பக்தியை சொல்லுவாங்க. அந்த கோபிகைகள் அவரை தன்னுடைய காதலனாக நினச்சி வழிபட்டாங்க. அதற்கு மாதுரிய பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த பாவனையில் இறைவனை வழிபட்டிருக்காங்க. அதே போல தான் மஞ்சுளாலும் ஒரு பாவனையோடைய ஒரு மிக சிறந்த மனதார பக்தியோட குருவாயூரப்பனை வழிபட்டதுனால இத்தகைய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை மஞ்சுளாவுக்கு குருவாயூரப்பன் கொடுத்துருக்காரு. இதுவே மூடப்பட்ட கதவில் கிருஷ்ணர் பக்தை அளித்த மாலையை ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை நிகழ்வு ஆகும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கிருஷ்ணருடைய லீலையை நாம் காண இருக்கிறோம். தவறாமல் காணுங்கள். ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். குருவாயூரப்பா சரணம். கிருஷ்ணா சரணம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த காணொளியை நீங்கள் கண்டதற்கு நன்றி. குருவாயூரப்பனின் லீலைகள் தொடரும்.